பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாச்சுல, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. சாதாரணமாக நம்ம கடையில் விற்கக்கூடிய ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரிஜினலாகவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஃப்ரூட் மிக்ஸர் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யுது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட் மிக்ஸர் செய்ய போகிறோம்ல, அது வந்து 2 டைப்பாக செய்யலாம். ஆனால் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மெத்தடில் நான் செய்ய போகிறேன். ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்றது, பால் நம்ம சேர்த்து செய்ய போகிறதுனால ஃப்ரூட் எல்லாமே வந்து பாலுக்கு, அதாவது பால் சேர்த்து செய்ய போகிறதுனால ஆப்பிள், பப்பாளி இது மாதிரி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சேர்த்துக்கணும். இதில் வந்து புளிப்பு இருக்க ஃப்ரூட்ஸ் எதுவுமே நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா பால் திரிஞ்சு நல்லதாமல் போயிடும். ஸோ அதனால நம்ம புளிப்பெல்லாம் இருக்க மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்தோம்னா அதுக்கு வந்து நம்ம சுகர் வந்து அதிகமாக சேர்த்து அதில் வந்து தனியாக நம்ம செய்யணும். பால் கூட சேர்க்கக்கூடாது. இந்த ஃப்ரூட் மிக்ஸரில் அந்த பழங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு நான் சேர்த்துருக்க பழங்கள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நான் சேர்த்துருக்க பழங்கள் ஒரு சில பழங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி செஞ்சு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இத்தனை பழத்தையும் எப்படி என்னால் இந்த பேன்குள்ளே போகிறது? எனது அன்பு சகோதரியே, நீ கவலைப்படாதே. நீ பேனை திருப்பி வச்சா மட்டும் போதும், நாங்களே ஏறிப்போம். ரொம்ப நன்றி. முதல்ல ஏறுவது மாதுளை பழம், அடுத்து பப்பாளி பழம், அடுத்து வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து காய்ச்சி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். சாதாரண பாலில் செய்கிறத விட இது கூட கொஞ்சமாக பாதாம் பவுடர், அதாவது நீங்கள் கடையில் விற்கிற பவுடராக இருந்தாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் வீட்டில் செஞ்ச பாதாம் மிக்சராக இருந்தாலும் ஓகே. நான் இன்றைக்கி கடையில் வாங்கி தான் நான் அப்படியே கலந்துருக்கேன். அந்த பாதாம் மிக்ஸை வந்து இது கூட நம்ம கலந்து பாதாம் பாலாக ரெடி பண்ணிக்கலாம். அப்போ செய்யும் போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 லிட்டர் அளவுக்கு பாலில் வந்து ஒரு 10 ரூபாய் பாக்கெட் இருக்குல்ல, அந்த பாதாம் மிக்ஸ் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குண்ணே. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பழங்களில் மாதுளம் பழம், பப்பாளி பழம், இந்த வாழைப்பழம் வந்து தோல் வந்து கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து இது கற்பூரவள்ளி, தேன் வாழை சொல்லலாம். அது ஆப்பிள் வந்து கடைசியாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கருப்பாயிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க பழங்கள் எல்லாத்துலேயுமே சும்மா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும்ல, அதுக்காக வேண்டி. இப்போது ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் இன்றைக்கி நான் நிறையா செய்கிறனால அதிகமாக இருக்குது. நீங்கள் கம்மியாக செய்கிறீங்கன்னா இதில் எல்லாத்தையுமே அளவுகளை குறைச்சிக்கோங்க. நம்ம மாதுளம் பழம், ஆப்பிள் பழத்தை முன்னாடியே அரைச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆப்பிள் பழம் கட் பண்ணி வச்சுருந்தோன்னா கருப்பாயிடும், அதுக்காக வேண்டி. அதுக்கப்புறமா பப்பாளி பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க வாழைப்பழம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் தேன் வாழை, கற்பூரவள்ளி இதெல்லாம் சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக வேண்டி. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்வீட்டுக்கு வந்து நன்னாரி சர்பத் தான் நான் சேர்த்துக்கிறேன். நன்னாரி சர்பத் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணா நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இனிப்புக்காக தான் நம்ம இதை சேர்க்கிறோம். சப்போஸ் நீங்கள் சுகர், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயே வந்து ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும், இனிப்பு இருக்கும், ஃப்ளேவர் இருக்கும், கலர் இருக்கும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலருக்காக வேண்டியும் ஸ்வீட்காக வேண்டியும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ தாங்க, நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி லைட்டாக வந்துட்டு மேலே ஒரு அழகுக்காக லைட்டாக நன்னாரி சர்பத் விட்டு அதுக்கு மேலே பழங்களை லைட்டாக தூவி விட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் மிக்சர் ரெடி. நம்மளோட ஃப்ரூட் மிக்சர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஜில்லுன்னு வந்து நீங்கள் இதே மாதிரி சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜில்லுன்னு சர்வ் பண்ணும்போது இதோடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு தவறான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.